சிவகார்த்திகேயன் சும்மா தான் இருந்தாரு. உண்மையா சொல்லப்போனா சிவகார்த்திகேயன் அவர் ரூட்ல அவர் தனியா தான் போயிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, சும்மா போன சிவகார்த்திகேயன விஜய்க்கு நீ போட்டியா? டேய் நீ போட்டியா? டேய் நீ விஜய்க்கு நீ போட்டியா? விஜய்க்கே அட ஏய்! அப்படின்ற மாரிலாம் சொல்லி, இப்ப அவைங்களே வந்து எப்படின்னா, எப் அதாவது ரொம்ப லேட்டா வந்து 10, 15 வருஷம் தான் ஆயிருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் விஜய் இன்னைக்கு. மார்க்கெட்ல, பிசினஸ்ல எல்லாத்துலயுமே. அவரோட இணையா இவங்களே வந்து இணை வச்சு, அதாவது ஈக்குவல் பண்ணி, இன்னைக்கு வந்து நிஜமாவே வந்து விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் போட்டிங்கிற மாரி ஒரு ஒரு பிம்பத்த வந்து இவங்களே கிரியேட் கிரியேட் பண்ணி, பண்றாங்க. இப்ப விஜய் அரசியலுக்கு போறாரா, அந்த இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து உட்கார்ந்துருவாரா அப்படின்னு கேள்விகள்லாம் இருந்துச்சு. இப்ப உட்கார்ந்துட்டாருங்கிற மாரி ஆக்கி விட்டாய்ங்க. விஜய் இடத்துல உட்காந்துட்டாரு. ஆஃப்கோர்ஸ். உட்காந்துட்டாருன்னு ஆக்கி விட்டாய்ங்க இவங்க. உட்காந்துட்டாரு. அதான் அவர் சீண்டதோட விளைவு தான் இதெல்லாம். சீன்றது தான். யாரையுமே நீங்க எப்படியுமே சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சார் பண்றது? சும்மாவே வந்து நீங்க ஒருத்தர் சைலன்ட்டா இருந்தா கூட, ஸ்கூல்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. யாராவது ஒருத்தன் வந்து எந்த தொந்தரவுமே பண்ணாம இருப்பான். அவன வந்து இந்த பென்சில் ஊக்கு எடுத்து குத்துறது, இந்த காம்பஸ் எடுத்து குத்துறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பேசாமயே இருப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து, "டேய்" அப்படின்னு திரும்பி வெடிச்சான்னு வச்சுக்கங்க, வேற மாரி இருக்கும் அவனோட ரியாக்ஷன். அப்படிதான் பண்ணி விட்டாய்ங்க.